வணக்கம் அருட்தந்தை பால் மேத்யூ மதன்ராஜ் அடிகளாரே. வணக்கம். இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினுடைய 30வது ஆண்டை சிறப்பிக்கின்ற இந்த ஆண்டிலே நீங்கள் சாட் திருத்தலத்திலே திருப்பயணிகளாக எங்களுடைய மக்களை அழைத்து கொண்டு இந்த இடத்திலே கூடியிருக்கின்றீர்கள். இந்த திருப்பயணம் பற்றிய விளக்கமான ஒரு விரிவுரையை உங்களால் கொடுக்க முடியுமா? உண்மையில் எமது இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினால் கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் மே மாதத்தினுடைய இறுதி கிழமையில் பிரான்சில் வாழுகின்ற இறை மக்களும் ஐரோப்பா தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ இந்து மக்களும் ஒன்றாக இணைந்து ஷாட் அன்னைக்கு நாங்கள் விழா எடுப்பது வழமை. அதன் வரிசையில் இந்த முறை நாங்கள் 30வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றோம். உண்மையில் அன்னையினுடைய பரிந்துரையும் ஆசீர்வாதமும் மக்களுக்கு நிறைவாகவே கடந்த காலங்களில் கிடைக்க பெற்றிருக்கின்றது. அதற்கு பல மக்கள் சாட்சியும் சொல்லுகின்றார்கள். இவ்வாண்டிலே சிறப்பாக எமது யாழ் மறைமாவட்ட ஆயத்தந்தை அவர்கள் இந்த சிறப்பு திருப்பலியை 30வது ஆண்டிலே இந்த சிறப்பு திருப்பலியை சிறப்பிப்பது எமக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த சாட் திருத்தலத்திலே 30வது ஆண்டை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே ஒரு புதிய திருத்தந்தையை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த புதிய திருத்தந்தையினுடைய வழிகாட்டலிலே திருச்சபை தன்னுடைய பணிகளிலே சிறப்பித்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டிலே எந்த வகையிலே இந்த ஷாட் திருத்தலத்திலே நீங்கள் புதிய பணிகளை, புதிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றீர்கள்? இவ்வாண்டிலே நாங்கள் எங்களுடைய மக்களுடைய வருகையை நாங்கள் உறுதிப்படுத்துவதற்கும் ஏனைய அனைத்து ஆன்மீக விடயங்களையும் நாங்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நாங்கள் ஆயத்தம் செய்து பாடல்கள், பாதுகாப்புகள், பீடப்பணியாளர்கள், வாசகர்கள் என்று சொல்லி அனைத்து காரியங்களையும் நாங்கள் முனைப்போடு இந்த வருடத்திலே நாங்கள் கூட்டு முயற்சியாக இதை செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வானது திருப்பலியானது நல்ல முறையாக நடைபெறும் என்ற இறை ஆசீரோடு அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒன்றாக அமைய வேண்டும் என்று சொல்லி இவ்வேளையிலே நான் வாழ்த்தி நிற்கின்றேன். நன்றி அருட்தந்தை பால் மேத்யூ மதன்ராஜ் அடிகளாரே. இந்த இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியம் எடுக்கின்ற 30வது ஆண்டை சிறப்பிக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டிலே மகிழ்ச்சியோடு உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த இணையதளத்தின் இந்த ஒலிப்பதிவினூடாக எங்களுடைய இலங்கை மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? அன்னையினுடைய ஆசிவர வந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பல்வேறுபட்ட கவலைகளோடும் துன்பங்களோடும் தாயை நோக்கி வந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அனைத்து பிள்ளைகளுக்கும் தாயினுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும் என்ற ஆசீர்வாதத்தை இந்த வேளையிலே அனைத்து மக்களுக்கும் கூறிக்கொள்ளுகின்றேன். வணக்கம் ஆயர் அவர்களே. ஷாட் திருத்தலத்திலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் நினைக்கின்றேன் நீங்கள் 2வது தடவையாக ஷாட் திருத்தலத்திலே திருப்பலி ஒப்புக்கொடுக்க போகின்றீர்கள். ஆகவே இன்றைய நாளிலே இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தினுடைய 30வது ஆண்டை சிறப்பிக்கின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே நீங்கள் பிரான்சுக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வருகையை பற்றி சுருக்கமாக கூற முடியுமா? வணக்கம். உங்களுடைய ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் அருட்தந்தை அவர்கள் என்னை கேட்டிருந்தார் இந்த திருநாளுக்கு வரும்படியாக. எனக்கு நேரம் கிடைத்தபடியால் இங்கே வந்திருக்கின்றேன். முதன்முறை வந்த பொழுது அது மிகவும் ஒரு சுருக்கமான யாத்திரை. ஆனால் இந்த முறை கூட நேரம் இங்கே மக்களோடு இருப்பதற்கு வாய்ப்பு எனக்கு இருக்கின்றது. அதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். புலம்பெயர்ந்த மக்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி ஆயர் அவர்களே. உங்களுடைய மகிழ்ச்சியான தருணத்திலே நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கின்றோம். இந்த 30வது ஆண்டை சிறப்பிக்கின்ற இந்த இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் மக்களுக்காக, அதாவது உங்களுடைய இறை மக்களுக்காக நீங்கள் என்ன விசேடமான கருத்தை முன்வைக்க விரும்புகின்றீர்கள்? முதலாவதாக எங்களது நாட்டிலே சமாதானம் வர வேண்டும். காணாமல் போனவர்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்ல வேண்டும். சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் சுதந்திரமாக தங்களுடைய இடங்களிலே வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் வழி சமைத்து கொடுக்க வேண்டும் என்று ஆசித்து நிற்கிறேன்.
குறிப்பாக இந்த திருத்தலத்தை நோக்கி இந்து மக்களும் கிறிஸ்தவ மக்களும் பெரும் திரளாக கூடுகின்ற இந்த தருணத்திலே இந்த இரண்டு மதம் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் கூறுவது என்ன? நீங்கள் புலம்பெயர்ந்த மக்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இங்கே எமது நாட்டிலே இருக்கின்ற மக்களை மறந்து போகாதீர்கள். அவர்களையும் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். முதலாவது, எங்களுக்குள்ளே தமிழர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. அது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இங்கே இருக்கின்ற மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவி செய்து அவர்களை நல்ல வழியில் கொண்டு வருவதற்கு எத்தனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். இறுதியாக ஒரு கேள்வி ஆயிரவர்களே, எங்களுடைய நாட்டிலே அரசியல் மாற்றங்கள் நாங்கள் நினைத்தது போல் நடைபெறாவிட்டாலும் இன்றைய காலகட்டத்திலே அரசியல் சூழ்நிலைகள் எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே எவ்விதமாக அவர்கள் அணுகுகின்றார்கள்? 77 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்திருந்தோம். இந்த முறை மக்கள் ஓட் பண்ணது முழு ஆத்திரத்திலே. எங்களுடைய தமிழ் எம்பிமாரிலேயும் அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை, உறப்பு உண்டாகியிருந்தது. ஆகவே அந்த ஆத்திரத்திலே தான் அவர்கள் போய் தேசிய மக்கள் சக்திக்கு ஓட் பண்ணார்கள். அதே விதமாக தெற்கிலேயும் ஜனத்துக்கு அவர்களுக்கு மிகவும் ஆத்திரமடைந்தார்கள், தங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களும் அதே நோக்கத்தோடு ஆத்திரத்தோடு தான் போய் தேசிய மக்கள் சக்திக்கு ஓட் பண்ணார்கள். எதிர்பார்ப்புகள் அதிகம். நாங்கள் யோசிக்கின்றோம் எவ்விதம் இந்த அரசாங்கம் இதை கொண்டு நடத்தப் போகின்றது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியானால் எங்களுடைய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏமாற்றமான ஒரு சூழல்தான் இலங்கை மண்ணிலே இருக்கின்றது என்று நாங்கள் எண்ணுகின்றோம். ஆயர் அவர்களே, நீங்கள் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் அவர்களுக்காக செபிக்கத்தான் முடியும். எங்களுடைய அரசியல் நிலவரங்களை நாங்கள் அறிந்து அவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை எங்களுடைய இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு செய்வோம் என்று உங்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இருந்தும் எங்களுடைய அதாவது பிரான்ஸ் மண்ணிலே வாழ்கின்ற மக்களுக்கு இந்த நாளிலே நீங்கள் சிறப்பு செய்தியாக என்ன செய்தியை நீங்கள் அவர்களுக்கு கூற விரும்புகிறீர்கள்? இறை விசுவாசத்திலே வளர்ந்து வாருங்கள். மற்றவர்களை சகோதரர்களைப் போல் மதித்து நடவுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். மரியன்னையின் பாதுகாப்பு எப்பொழுதும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டி நிற்கின்றேன். நன்றி ஆயர் அவர்களே. நீங்கள் இவ்வளவு பொறுப்பான நேரங்களிலும் இந்த மணித்துளிகளை எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தமைக்கு எங்களுடைய இணையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய பணிகள் சிறக்க நாங்களும் உங்களுக்காக செபித்து நிற்கின்றோம். ஷாட் அன்னை எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்களும் உங்களுக்காக மன்றாடுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும். Gracias.